Hello students, welcome to 7th Standard Social Science. History Unit 3. Emergence of New Kingdoms in South India. Later Cholas and Pandyas. தென் இந்தியா அப்படிங்கிறது இந்தியாவின் தெற்கு பகுதியில் உள்ள ஸ்டேட்ஸ். அப்படின்னாக்க என்னென்ன? ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடு, இது எல்லாமே தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்கள், ஸ்டேட்ஸ். இந்த தென்னிந்திய பகுதியில் நிறைய அரசாட்சி நடந்துச்சு. அதாவது அடுத்தடுத்து வேற வேற ராஜாக்கள் இந்த தென்னிந்திய பகுதியை ஆட்சி செய்தாங்க. அதில் நம்ம இப்போ பார்க்க போகிறது பிற்கால சோழர்களும் பாண்டியர்களும், சோலாஸ் அண்ட் பாண்டியாஸ். The later Cholas. Introduction. The Cholas are one among the popular and well-known Tamil monarchs in the history of South India. The elaborate state structure, the extensive irrigation network, the vast number of temples they built, their great contributions to art and architecture, and their overseas exploits have given them a preeminent position in history. இந்த தென்னிந்திய வரலாற்றில் பார்த்தீங்கன்னா சோழர்களுடைய அரசாட்சி ரொம்பவும் முக்கியமானது, பிரபலமானது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க இங்கே பெரிய அரசு கட்டமைப்பு, அவங்களுடைய ஸ்டேட்டையே ரொம்ப எலாபரேட் பண்ணி கட்டியிருப்பாங்க. செகண்டு, நீர்ப்பாசன வசதிகளை அதிகப்படுத்தி செய்து கொடுத்தாங்க. கட்டடங்கள் அதிகமாக கட்டியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் கோயில் கட்டடங்களும் அந்த கோயிலுக்குள்ளே இருக்கக்கூடிய தூண்களில் சிலைகள், அதில் ஓவியங்கள் வரைகிறதுலையும் அதிகமாக கைத்தேர்ந்தவங்களாம் இருந்தாங்க. கடல் கடந்து பல நாடுகளுக்கும் சென்று சாதனைகள் பல புரிந்தாங்க. Revival of the Chola rule. The ancient Chola kingdom reigned supreme with the Kaveri Delta forming the core area of its rule and with Urayur as its capital. It rose to prominence during the reign of Karigala but gradually declined under his successors. பழங்கால சோழர்களுடைய ஆட்சி காவிரி ஆற்றின் கரையோரமாக தான் இருந்தது. அவர்களுடைய தலைநகரம் உறையூர். இப்போ நம்ம திருச்சியில் இருக்கு இல்லையா உறையூர், அதுதான் தலைநகரமாக இருந்தது. கரிகாலன் அந்த சோழ பேரரசா ஆளும்போது ஒரு சிறப்பான இடத்தை வகித்தது. கரிகாலனுக்கு பின் வந்த அரசர்களால் அந்த சோழ அரசு சரியா ஆரம்பித்தது. In the 9th century, Vijayalaya, ruling over a small territory lying north of the Kaveri, revived the Chola dynasty. He conquered Tanjavur and made it his capital. Later, Rajendra I and his successors ruled the empire from Gangaikonda Cholapuram, the newly built capital. 9ஆம் நூற்றாண்டுல விஜயாலயாங்கிற அரசர் காவேரிக்கு வடபகுதியில் ஒரு சிறு பகுதியை ஆண்டுகிட்டு இருந்தாரு. அவர் மீண்டும் சோழ பேரரசை மீட்டெழச் செய்தார். தஞ்சாவூரை கைப்பற்றி அதை தலைநகரமாகவும் மாற்றினார். விஜயாலயா அரசருக்கு பின்வந்த முதலாம் ராஜேந்திரனும் அவருடைய வாரிசுதாரர்களும் கங்கை கொண்ட சோழபுரத்தை தலைநகராக கொண்டு சோழ பேரரசை ஆட்சி செய்தார்கள். ராஜேந்திரா I AD CE 985 to 1014 was the most powerful ruler of Chola Empire and also grew popular beyond his times. He established Chola authority over large parts of South India. His much acclaimed naval expeditions led to the expansion of Cholas into the west coast and Sri Lanka. He built the famous Rajarajeswaram in Tanjavur. His son and successor Rajendra Chola I AD CE 1014 to 1044 matched his father in his ability to expand the empire. The Chola Empire remained a powerful force in South India during his reign. முதலாம் ராஜராஜ சோழன் மாபெரும் வல்லமை பெற்ற பேரரசர். தென்னிந்தியாவில் நிறைய பகுதிகளை சோழ பேரரசர் நிறுவினார். தென்னிந்தியாவில் மட்டும் இல்லாமல் கடல் கடந்து மேலை கடற்கரையிலும் இலங்கையிலும் படையெடுத்து அங்கேயும் சோழ பேரரசை கொண்டு போய் நிலைநாட்டினார். தஞ்சாவூர்ல மிக பிரபலமான கோயிலான பிரகதீஸ்வரா டெம்பிளை கட்டினதும் இந்த ராஜராஜ சோழன். இவருக்கு பின் இவருடைய மகன் முதலாம் ராஜேந்திர சோழன் தன்னுடைய அரசை நிலைநாட்டினார். இவருடைய ஆட்சி காலத்துல தென்னிந்தியாவில் ஒரு வலுவான சக்தியாக சோழ பேரரசு விளங்கியது. ஆஃப்டர் ஹிஸ் அக்சஷன்
His striking military expedition was to northern India, capturing much territory there. He proclaimed himself the Gangaikondan. The Gangaikonda Cholapuram temple was built to commemorate his victories in North India. The navy of Rajendra Chola enabled him to conquer the kingdom of Sri Vijaya Chola's control over the seas facilitated a flourishing overseas trade. ராஜேந்திர சோழன் அரியணையில் ஏறிய பிறகு வட இந்திய பகுதிகளில் பெரும் பகுதிகளை கைப்பற்றினார். அதனால் கங்கையை கைப்பற்றியதால் தன்னை கங்கை கொண்டான் என பிரகடனப்படுத்திக் கொண்டார். வட இந்தியாவில் பெற்ற வெற்றியின் நினைவாக கங்கை கொண்ட சோழபுரம் என்ற கோவிலையும் கட்டினார். சோழர்களின் கடற்பகுதியில் மீதான கட்டுப்பாடு கடல் கடந்த வணிகம் செய்வதற்கு உதவியது. Decline of the Chola Empire. Rajendra Chola's 3 successors were not capable rulers. The third successor, Veera Rajendra's son, Adi Rajendra, was killed in civil unrest. With his death, ended the Vijayalaya line of Chola rule. முதலாம் ராஜேந்திரனுக்கு பிறகு வந்த 3 அரசர்களும் திறமையானவர்களாக இல்லை. அதுல 3ஆவதாக வந்த வீர ராஜேந்திரனின் மகன் அதி ராஜேந்திரன் உள்நாட்டு போரில் கொல்லப்பட்டார். அதோடு விஜயாலயனின் வழிவந்தவர்களுடைய ஆட்சி முடிவுக்கு வந்தது. Matrimonial alliances between the Cholas and the Eastern Chalukyas began during the reign of Rajaraja I. His daughter Kundavai was married to Chalukya prince Bimaladitya. Their son was Rajaraja Narendra, who married the daughter of Rajendra Chola named Amanga Devi. Their son was Kulothunga I. முதலாம் ராஜராஜனின் ஆட்சி காலத்தில் சோழர்களுக்கும் கீழே சாளுக்கியர்களுக்கும் திருமண உறவு நடந்தது. முதலாம் ராஜராஜ சோழனின் மகளான குந்தவை சாளுக்கிய மன்னனின் மகன் விமல் ஆதித்தனை மணந்தார். அவர்களுடைய மகன் ராஜராஜ நரேந்திரன். அவர் முதலாம் ராஜேந்திரனின் மகளான அம்மங்காதேவியை மணந்தார். அவர்களுடைய மகன் முதலாம் குலோத்துங்கன் ஆவார். On hearing the death of Adi Rajendra, the Eastern Chalukya prince Rajendra Chalukya seized the Chola throne and began the rule of Chalukya Chola dynasty as Kulothunga I. Kulothunga established himself firmly on the Chola throne, soon eliminating all the threats to the Chola empire. அதி ராஜேந்திரன் மறைந்த பிறகு கீழே சாளுக்கிய இளவரசரான ராஜேந்திர சாளுக்கியன் சோழ பேரரசை கைப்பற்றி முதலாம் குலோத்துங்கன் என்னும் பெயரில் சோழ பேரரசை நிறுவினார். சோழ அரியணைக்கு இருந்த பயம் அச்சுறுத்தல்கள் அனைத்தையும் ஒழித்து கட்டி முதலாம் குலோத்துங்கன் தனது அரியணை நிலையை உறுதிப்படுத்திக் கொண்டார். He avoided unnecessary wars and earned the goodwill of his subjects. But Kulothunga lost the territories in Ceylon. The Pandya territory also began to slip out of Chola control. Kanjipuram was lost to the Telungu Cholas. The year 1279 marks the end of Chola dynasty when King Maravarman Kulasekhara Pandian I defeated the last king Rajendra Chola III and established the rule of the Pandyas in present day Tamil Nadu. முதலாம் குலோத்துங்கன் தேவையற்ற போர்களை தவிர்த்து மக்களின் நன்மதிப்பை பெற்றார். ஆனால் இலங்கையில் சோழர்களுக்கு சொந்தமான பகுதிகளை இழந்தார். காஞ்சிபுரத்தையும் தெலுங்கு சோழர்களிடம் இழக்க நேரிட்டது. 1279 வருடம் பாண்டிய அரசன் முதலாம் மாரவர்மன் குலசேகர பாண்டியன் 3ஆம் ராஜேந்திர சோழனை தோற்கடித்து பாண்டிய ஆட்சியை இன்றைய தமிழகத்தில் நிறுவினார். இத்துடன் சோழ வம்சத்தின் ஆட்சி முடிவுக்கு வந்தது. Administration. The central administration was in the hands of king. As the head of the state, the king enjoyed enormous powers. The king's orders were written down in palm leaves by his officials or inscribed on the temple walls. The kingship was hereditary in nature. The ruler selected his eldest son as the heir apparent. He was known as Yuvaraja. The Yuvaraja were appointed as governors
in the provinces mainly for administrative training. அரசின் நிர்வாகம் முழுவதும் அரசரின் கட்டுப்பாட்டில் இருந்தது. தலைமை பொறுப்பில் அரசரே இருந்தார். அரசரின் ஆணைகள் அனைத்தும் அதிகாரிகளால் பனை ஓலைகளில் அல்லது கோவில் சுவர்களில் பொறிக்கப்பட்டன. அரசு உரிமை பரம்பரையாக அடுத்தடுத்து வாரிசுதாரர்களுக்கே செல்லும். அரசர் தனது மூத்த மகனை வாரிசாக தெரிவு செய்வார். மூத்த மகனுக்கு யுவராஜன் என்று அழைக்கப்படுவார். யுவராஜாக்கள் நிர்வாகத்தில் பயிற்சி செய்வதற்காக மண்டல ஆளுநர்கள் நியமிக்கப்படுவார்கள். The Chola rulers established a well-organized system of administration. The empire, for administrative convenience, was divided into provinces or mandalams. Each mandalam was subdivided into nadus. Within each nadu, there were many kutrams. That means groups of villages. The lowest state was the கிராமம், village. சோழ அரசர்கள் தங்களுடைய நிர்வாக முறையை நன்றாக உருவாக்கியிருந்தனர். நிர்வாக வசதிக்காக பேரரசை மண்டலங்களாக பிரித்தனர். ஒவ்வொரு மண்டலமும் பல நாடுகளாக பிரிக்கப்பட்டது. ஒவ்வொரு நாடும் பல கூற்றங்களாக பிரிக்கப்பட்டன. கூற்றங்கள் கிராமமாக பிரிக்கப்பட்டன. கிராமமே நிர்வாக அமைப்பின் மிகச் சிறிய அலகாகும். Local governance. Local administration worked through various bodies such as Orar, Sabayar, Nagarattar and Natar. With the expansion of agriculture, numerous peasant settlements came up on the countryside. They were known as Ur. The Urar, who were landholders, acted as spokesmen in the Ur. Sabayar in Brahman villages also functioned in carrying out administrative, financial and judicial functions. Nagarattar administered the settlement of traders. However, skilled artisans like masons, blacksmiths, goldsmiths, weavers and potters also lived in Nagaram. Natar functioned as an assembly of Nadu and decided all the disputes and issues pertaining to Nadu. உள்ளாட்சி நிர்வாகம். உள்ளாட்சி நிர்வாகமானது ஊரார், சபையோர், நகரத்தார், நாட்டார் என்ற அமைப்பாக செயல்பட்டது. விவசாயம், அதாவது வேளாண்மை அதிகமானதுனால கிராமப்புறத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய விவசாயிகளுடைய குடியிருப்புகள், வீடுகள் அதிகமாயிருச்சு. அவை ஊர்கள் அப்படின்னு சொல்லப்படுது. நிலத்துக்கு சொந்தக்காரவங்கள ஊரார்னு சொல்லுவாங்க. அந்த ஊரார் தான் ஊருக்கு சார்பா பேசுறவங்களா இருப்பாங்க. பிராமின்ஸ் வாழக்கூடிய அந்த கிராமங்களை சபையோர் அப்படிங்கிறவங்க அந்த நிர்வாகத்தையும் நிதி நிர்வாகத்தையும் நீதி வழங்குறதுலையும் மேற்கொண்டனர். வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் வாழக்கூடிய இடத்தை நகரத்தார் நிர்வகித்தாங்க. கட்டுமான கலைஞர்கள், தங்க வேலை செய்வோர், இரும்பு தொழில் செய்வோர், நெசவு செய்வோர், மட்பாண்டம் செய்வோர் எல்லாரும் நகரத்துல தான் வாழ்ந்தாங்க. நாடுகள்ல நாட்டார் என்ற ஒரு அமைப்பு இருந்துச்சு. அதுதான் அந்த நாட்டுல நடக்கக்கூடிய எல்லா சண்டை சச்சரவுகளையும் தீர்த்து வைக்கும். The assemblies in Ur, Sabha, Nagaram and Nadu worked through various committees. The committees took care of irrigation, roads, temples, gardens, collection of revenue and conduct of religious festivals. ஊர், சபை, நகரம், நாடு இவற்றெல்லாம் இருந்த மன்றங்கள் பல குழுக்களை உருவாக்கி நிறைய பணிகளை மேற்கொண்டாங்க. என்னென்ன மாதிரியான குழுக்கள் இருந்தாங்க அப்படின்னா, நீர்ப்பாசனத்துக்கு சாலைகள், கோவில்கள், தோட்டங்கள், வரி வசூல், மத விழாக்களை நடத்துதல், இது ஒன்னுத்துக்கும் தனித்தனி குழுக்களை நியமிச்சாங்க. Okay children, so far in this part we have learnt about revival of the Chola rule, decline of the Chola empire, administration and local governance. In the upcoming part we are going to learn about Uttiramerur inscriptions, revenue, social structure based on land relations, irrigation and so on. Thank you children.